அன்பு மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைய காணொளியில் வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட பயிற்சி பரீட்சை 3 விடைகளையும் இலகுநுட்ப விளக்கங்களையும் பார்ப்போம். நாங்கள் கடந்த காணொளியிலே 1 தொடக்கம் 15 வரையான வினாக்களை பார்த்தோம். இன்றைய காணொளியிலே நாங்கள் 16 தொடக்கம் 25 வரையான வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவான முறையிலே விடையளிப்பது என்று பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற 16வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். 1 தொடக்கம் 12 வரை எண்கள் இடப்பட்ட கடிகாரம் ஒன்றில் உள்ள எண்கள் 2 கூட்டுவதன் மூலம் 13 பெறக்கூடிய எத்தனை எண் சோடிகளை பெற முடியும் என்று சொல்லி உங்களுக்கு இந்த வினாவினாவப்பட்டிருக்கின்றது. இந்த வினாவில் நீங்கள் ஒரு விடயத்தை விளங்கி கொண்டிருப்பீர்கள். எண் சோடிகள் தான் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. எந்த இரு எண்களை கூட்டும் போது எண்களுக்கு 13 என்று சொல்லி விடை கிடைக்க வேணும். அந்த எந்த இரு எண்களை கூட்டும் போது அந்த 2 எண்களையும் சேர்த்து தான் எங்களுக்கு ஒரு சோடி. ஆகவே நாங்கள் அதைத்தான் விடையாக வழங்க வேண்டும். உங்களுக்கு நான் விளங்குவதற்காக இங்கே அருகிலே நான் ஒரு கடிகார முகம் ஒன்று தந்திருக்கிறேன், அவதானித்துக் கொள்ள. இங்கே கடிகார முகம் ஒன்று தந்திருக்கிறேன். இம்முகத்திலே காணப்படுகின்ற அந்த 2 இலக்கங்களை கூட்டுவதன் மூலம்தான் நாங்கள் விடை பெற வேண்டும். ஆனால் எங்களுக்கு இவ்வாறு கடிகாரத்தை கீறி கொண்டிருக்க தேவையில்லை. நாங்கள் இலகுவாகவே அதற்கு விடையளிக்கலாம். அவதானித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது 1 தொடக்கம் 12 வரையான எண்கள் என்று சொல்லி. ஆகவே உங்களுக்கு தெரிந்திருக்கும், அப்போது அந்த கடிகாரத்திலே 1 தொடக்கம் 12 வரையான இலக்கங்கள் இடப்பட்டிருக்கும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவ்வாறான வினாவுக்கு, இந்த வினாவிற்கு 1 தொடக்கம் 12 வரையுள்ள எண்களை ஒரு ஒழுங்குமுறையில் எழுத வேண்டும். நான் காட்டுகின்றேன் பாருங்கள். இந்த ஒழுங்குமுறை என்று நீங்கள் இவ்வாறு எழுத கொள்ள வேண்டும். 1 2 3 4 5 6. ஆகவே 12 இலக்கங்களின் அரைவாசியை எழுதி கொள்ள வேண்டும். அதாவது 6 வரையும் எழுதி கொள்ள வேண்டும். மீண்டும் நாங்கள் 6லிருந்து மிகுதி எண்களை எழுத வேண்டும். 7 கீழிருந்து எழுத வேண்டும். 7 8 9 10 11 12. இவ்வாறு பிள்ளைகள் நான் எழுதிய இந்த ஒழுங்குமுறையிலே நீங்கள் எழுதி கொண்டு இப்போது எழுதப்பட்ட அந்த சோடிகளை அவதானித்து பாருங்கள். அந்த சோடிகளை நீங்கள் கூட்டி பார்க்கும்போது பிள்ளைகள் எங்களுக்கு 13 கிடைக்கும். 12ஐயும் 1ஐயும் கூட்டும்போது எங்களுக்கு 13 கிடைக்கின்றது. அதே போன்று 11ஐயும் 2 கூட்டும்போது 13 கிடைக்கின்றது. 10ஐயும் 3ஐயும் கூட்டும்போது எங்களுக்கு 13 கிடைக்கின்றது. 9ஐயும் 4ஐயும் கூட்டும்போது எங்களுக்கு 13 கிடைக்கின்றது. அதே போன்று 8ஐயும் 5ஐயும் கூட்டும்போது எங்களுக்கு 13 கிடைக்கின்றது. அதே போன்று 7ஐயும் 6ஐயும் கூட்டும்போது எங்களுக்கு 13 கிடைக்கின்றது. ஆகவே பிள்ளைகள், இந்த வினாவிலே கூறப்பட்ட விடயம் இதுதான். 1 தொடக்கம் 12 வரையான சோடியிடப்பட்ட ஒரு கடிகாரத்தில் எந்த இரு எண்களை கூட்டும்போது எங்களுக்கு கூட்டுத்தொகையாக 13 வர வேண்டும். அந்த எண் சோடிகளை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போது நாங்கள் இங்கே எழுதி வைத்திருக்கின்ற அந்த எண் சோடிகளை எண்ணிக்கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் எங்களுக்கு எண் சோடியாக அமையும். இது ஒரு எண் சோடி, 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 6ம் 7ம் ஒரு எண் சோடியாக இருக்கும். ஆகவே மொத்தமாக எங்களுக்கு இங்கே எண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 எண் சோடிகள் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இவ்வினாவுக்கு பொருத்தமான விடை பிள்ளைகள் இங்கே 2வது விடையாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் 2வது 6 என்ற விடையினை நாங்கள் இங்கே குறித்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு 17வது வினாவாக தரப்பட்ட வினாவை அவதானித்துக் கொள்ளுங்க. தந்தையின் வயது மகனின் வயதின் 3 மடங்கு ஆகும். 8 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதினை விட 24 வயது அதிகமாக இருக்கும். மேலும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது யாது? இதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்ட 17வது வினா. ஆகவே பிள்ளைகள், இந்த வயது தொடர்பான வினாக்கள் எங்களுக்கு வருகின்ற போது நாங்கள் தரப்பட்டிருக்கின்ற விடைகளில் இருந்து தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். மீண்டும் ஒருக்கா அந்த வினாவை வாசித்து கொள்வோம். தந்தையின் வயது மகனின் வயதின் 3 மடங்காக இருக்கும். ஆகவே தற்போதைய நிலவரம் கூறப்பட்டிருக்கின்றது. தந்தையின் வயது மகனின் வயதின் 3 மடங்காக இருக்கும் என்று சொல்லி தற்போதைய நிலவரம் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று
8 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதினை விட 24 அதிகமாக இருக்கும். அதே போன்று அடுத்ததாக கூறப்பட்டிருக்கின்றது மேலும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது யாது என கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே பிள்ளைகள், முதலாவதாக எங்களுக்கு இங்கே 52 என்ற விடை தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த விடையினை எடுத்து பொருத்தமான அமைகின்றதா என பார்ப்போம். ஆகவே தற்போது வயது 52 என்று சொன்னால் இது பிள்ளைகள் முதலாவதாக கூறப்பட்ட இந்த 8 ஆண்டுகளுக்கு பின்னரான வயது. அதே போன்று பிள்ளைகள் இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள், மீண்டும் ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தந்தையின் வயது மகனின் வயதை விட 24 வயது அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே பிள்ளைகள், எங்களுக்கு மொத்தமாக முதலாவது ஒரு 8 ஆண்டுகள், மீண்டும் ஒரு 8 ஆண்டுகள், ஆகவே நாங்கள் மொத்தமாக 8 மற்றும் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் தந்தையினுடைய வயது 52ஆக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இந்த 52 வயதிலிருந்து 16 என்ற வயது அந்த வருடத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். பாருங்கள், நாங்கள் முதலாவதாக இதனை கழித்துக் கொள்வோம். 2 இலிருந்து 6 கழிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் 2 6 கழிக்க முடியாது. ஆகவே ஒன்றினை கடன் எடுக்கும் போது 12, 12 6 போகும் 6. அதே போன்று இங்கே 4 மிகுதியாக இருக்கின்றது. 4 ஒன்றை கழித்து விட்டோம் என்று சொன்னால் 3, 36. ஆகவே முதலாவதாக ஆரம்பத்திலே தந்தையினுடைய வயது 36ஆக இருக்கும்போது மகனின் வயது 3 மடங்காக காணப்படலாம். ஆகவே நாங்கள் 36 என்ற இலக்கத்தினை 3 வகுத்துக் கொள்வோம். வகுக்கும் போது எங்களுக்கு விடையாக நான் இங்கே அருகில் வகுத்து காட்டுகிறேன். 36 என்ற இலக்கத்தினை 3 வகுக்கப் போகிறோம். 3 3 2 6. ஆகவே நாங்கள் 6 விடை கழித்து விட்டோம். அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் இங்கே பாருங்கள், எங்களுக்கு விடையாக 12 கிடைத்திருக்கின்றது. ஆகவே 36 என்ற இலக்கத்தினை 3 வகுக்கும் போது 12. ஆகவே மகனுடைய வயது ஆகவே 12ஆக காணப்படும். தந்தைக்கு 36 வயதாக காணப்படுகின்ற போது மகனினுடைய வயது 12 என்ற முடிவுக்கு நாங்கள் தற்போது வந்து கொள்ளலாம். இப்போது அவர்கள் கூறிய விடயம் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கின்றதா என பார்ப்போம். இங்கே பாருங்கள், தந்தையின் வயது மகனின் வயதின் 3 மடங்கு ஆகும். 8 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆகவே 8 ஆண்டுகள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், மகனுக்கும் அந்த 8 ஆண்டுகளினால் வயது அதிகரிக்கும். அதே போன்று தந்தைக்கும் 8 ஆண்டுகளினால் வயது அதிகரிக்கும். ஆகவே இப்போது வயதினை இங்கே குறித்துக் கொள்வோம். 8 வயது மகனுடைய வயது 8 வருடங்களுக்கு பிறகு 20ஆக காணப்படும். அதே போன்று தந்தைக்கு வயது 8 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு 44ஆக காணப்படும். இப்போது பாருங்கள், அவர்கள் இரண்டாவது கூறப்பட்ட விடயம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதின் 24 அதிகமாக காணப்படும். ஆகவே 24 அதிகமாக காணப்படும். ஆகவே இங்கே 44 20 கழித்து விட்டோம் என்று சொன்னால் 24. ஆகவே அவர்கள் கூறியதை போன்று இங்கே 8 வருடங்களுக்கு பிறகு 24 வயது வித்தியாசம் காணப்படுகிறது. அதே போன்று எங்களுக்கு மீண்டும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது கேட்டால் 44ஓடு 8 கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டும்போது எங்களுக்கு வயது 52 கிடைக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த முதலாவது தரப்பட்ட விடையே எங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. 52 என்ற விடையே அவர்கள் கூறிய நிபந்தனைகளுக்கு அமைவாக பொருத்தமான விடையாக அமைகின்றது. ஆகவே இந்த 17வது வினாவுக்கு மிக பொருத்தமான விடையாக 52 என்ற விடையை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். மற்ற விடைகளை மாணவர்களை நீங்கள் இதே போன்று செய்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக பொருத்தமற்ற விடையாக வரும். நீங்கள் செய்து வேணும் என்றால் பார்த்து கொள்ளலாம். ஆனால் பரீட்சைகளிலே அவ்வாறு செய்ய முயற்சிக்காதீர்கள், உங்களுடைய நேரத்தை வீணாக்கிவிடும். ஆகவே பிள்ளைகள், இந்த 17வதுக்கான சரியான வினா விடை 52ஆக காணப்படும். சரி பிள்ளைகள், 18வதாக தரப்பட்ட வினாவை அவதானியுங்கள். வெற்று கட்டத்திற்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. ஆகவே எங்களுக்கு இங்கே 3 நிறைகளிலே கட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது நிரை, இரண்டாவது நிரை, மூன்றாவது நிரை என அடிப்படையிலே 3 நிறைகளிலே எங்களுக்கு கட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது நிரையிலே நாங்கள் 3 கட்டங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது நிரையிலே 2 கட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது நிரையிலே 1 கட்டம் தரப்பட்டிருக்கின்றது.
இதனையும் இங்கே முதல் 2 நிரைகளிலுமே தரப்பட்டிருக்கின்ற அந்த கட்டங்களினுடைய அமைப்பினையும் நாங்கள் வைத்து இங்கே ஒரு பொதுவான ஒரு ஒழுங்குமுறை ஒன்று காணப்படும். அந்த பொதுவான ஒழுங்குமுறை என்ன என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு நாங்கள் அந்த பொதுவான வித்தியாசத்தினை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த வினாவுக்கு நாங்கள் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இங்கே அவதானித்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், முதலாவதாக நான் கூறுகிறேன் என்ன ஒரு ஒழுங்கு வித்தியாசம் காணப்படுகிறது என்று சொன்னால், இந்த முதலாவது தரப்பட்டிருக்கின்ற இந்த கட்டமும் இரண்டாவதாக தரப்பட்டிருக்கின்ற கட்டமும் இணைந்து இங்கே இரண்டாவது நிரையில் உள்ள முதலாவது கட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே நீங்கள் நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள், முதலாவது தரப்பட்டிருக்கின்ற இந்த சதுர கட்டத்தினை இரண்டாவது தரப்பட்டிருக்கின்ற இந்த சதுர கட்டத்துக்கு மேல் நாங்கள் தூக்கி வைக்கும் போது எங்களுக்கு இவ்வாறான ஒரு அமைப்பு கிடைக்கும் என்று பார்ப்போம். ஆகவே அவ்வாறு தூக்கி வைச்சோம் என்று சொன்னால், இங்கே நடுவில் காணப்படுகின்ற இந்த முதலாவது கட்டத்திலே இந்த நடுவிலே காணப்படுகின்ற இந்த கருப்பு புள்ளி இங்கே இரண்டாவதாக காணப்படுகின்ற இந்த கட்டத்தினுடைய இந்த நடுப்புள்ளியில் வந்து இணையும் போது எங்களுக்கு ஒரு கருப்பு புள்ளியாக இது தோற்றமளிக்கும். ஆகவே இவ்வாறு ஒரு கருப்பு புள்ளி எங்களுக்கு இடத்திலே தோற்றமளிக்கும் போது எங்களுக்கு பாருங்கள், இரண்டாவதாக இங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு இரண்டாவது நிரையிலே முதலாவதாக வந்திருக்கிறது. ஆகவே முதல் 2 கட்டங்களும் இணைந்து இரண்டாவது நிரையில் உள்ள முதலாவது கட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அவதானித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே, எங்களுக்கு முதலாவது நிரையிலே தரப்பட்டிருக்கின்ற இரண்டாவது கட்டமும் மூன்றாவது கட்டமும் இணைந்து இரண்டாவது நிரையிலே காணப்படுகின்ற இரண்டாவது கட்டம் எங்களுக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் முதல் பார்த்ததை போன்று ஒரு கட்டத்தினை இரண்டாவது கட்டத்தினை மூன்றாவது கட்டத்தில் மேலே தூக்கி வைக்கும்போது எங்களுக்கு இவ்வாறான ஒரு அமைப்பு கிடைக்கும் என்று சொல்லி பாருங்கள். அல்லது மூன்றாவதாக காணப்படுகின்ற கட்டத்தை இரண்டாவது கட்டத்தில் தூக்கி வைக்கும்போது இவ்வாறான ஒரு அமைப்பு காணப்படும். இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த மூன்றாவது கட்டத்தினை இரண்டாவது கட்டத்திலே தூக்கி வைக்கும்போது எங்களுக்கு இங்கே மூலையில் தரப்பட்டிருக்கின்ற இந்த நிறம் தீட்டப்பட்ட புள்ளியானது எங்களுக்கு இரண்டாவது கட்டத்திலே நிறம் தீட்டப்பட்ட ஒரு புள்ளியாக வரும். ஆகவே அவ்வாறு வருகின்ற அமைப்பு தானங்களுக்கு இரண்டாவது நிரையிலே இரண்டாவது கட்டமாக அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பிள்ளைகள், நாங்கள் இப்போது ஒரு பொதுவான ஒரு ஒற்றுமை, ஒரு பொதுவான வித்தியாசத்தினை கண்டுபிடித்து விட்டோம். ஆகவே உங்களுக்கு இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள், இந்த இரண்டாவது நிரையிலே காணப்படுகின்ற 2 கட்டங்களும் இணைந்துதான் எங்களுக்கு மூன்றாவது இந்த நிரையிலே வருகின்ற அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே பிள்ளைகள், நீங்கள் இரண்டாவது நிரையிலே தரப்பட்டிருக்கின்ற 2 கட்டங்களையும் ஒன்றன் மீது ஒன்று வைத்து பாருங்கள். அவ்வாறு வைக்கும்போது எங்களுக்கு இங்கே நடுவிலே காணப்படுகின்ற இந்த நிறந்தீட்டப்பட்ட புள்ளியானது இந்த கட்டத்திலே வைக்கும்போது இதுவும் ஒரு நிறந்தீட்ட புள்ளியாக மாறிவிடும். நிறந்தீட்டப்பட்ட ஒரு புள்ளியாக காட்சியளிக்கும். ஆகவே இந்த அமைப்பு தான் எங்களுக்கு மூன்றாவது கட்டத்தில் வர வேண்டிய அமைப்பாக காணப்படும். அந்த வகையிலே பாருங்கள் பிள்ளைகள், இவ்வாறான ஒரு அமைப்பு எங்களுக்கு இந்த விடையிலே எத்தனையாவது விடையாக தரப்பட்டிருக்கின்றது? 3வது விடையாக தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வினாவுக்குரிய பொருத்தமான விடை 3வது விடையாக நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், 19வது வினா. நாளை புதனும் அல்ல வியாழனும் அல்ல, நேற்று வெள்ளியும் அல்ல சனியும் அல்ல, இன்று செவ்வாய் வியாழன் திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் அல்ல, அப்படியானால் இன்று என்ன கிழமை? இதுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற வினா. ஆகவே பிள்ளைகள், இந்த வினாவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்று நேற்று நாளை என்பது தொடர்பாக வினாவப்பட்டிருக்கின்ற ஒரு வினா. ஆகவே இந்த வினாவிலே தரப்பட்ட தரவுகளை நாங்கள் முதலாவதாக குறித்து கொள்ள வேண்டும். முதலாவது பாருங்கள், நாங்கள் இன்று நேற்று நாளை என்றுதான் இந்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனை குறித்து கொள்வோம். நேற்று, இன்று, நாளை. ஆகவே பிள்ளைகள், அவர்கள் அந்த வினாவிலே கூறப்பட்ட தரவுகளை நாங்கள் குறிக்கும் போது பிள்ளைகள், நாளை புதனும் அல்ல வியாழனும் அல்ல. அப்ப நாளை புதனும் அல்லவாம், அதே போன்று வியாழனும் அல்ல என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்று பிள்ளைகள், நேற்று வெள்ளியும் அல்ல சனியும் அல்ல என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே நேற்று வெள்ளியும் அல்ல
சனியும் அல்ல என கூறியிருக்கிறார்கள். அதே போன்று பிள்ளைகள் இன்று செவ்வாயும் அல்ல, அப்போ செவ்வாயும் இல்லையாம், வியாழனும் இல்லையாம், திங்களும் இல்லையாம், ஞாயிறும் இல்லையாம். ஆகவே இன்று இந்த 3 தினங்களும் மன்னிக்கவும் 4 தினங்களும் இல்லை அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே பிள்ளைகள் இன்று இந்த 4 தினங்களும் இல்லை என்று சொன்னால் ஒரு கிழமையிலே 7 நாட்கள். அப்படி என்று சொன்னால் இன்று என்ன நாட்களாக இருக்க முடியும் என்று பார்ப்போம். ஒன்று புதன்கிழமையாக இருக்க முடியும். என ஒன்று எங்களுக்கு முதலாவது ஒரு புதன்கிழமையாக இருக்கலாம். ஆகவே இன்று எங்களுக்கு ஒரு புதன்கிழமையாக இருக்கலாம். அடுத்தது பிள்ளைகள் ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். அதே போன்று பிள்ளைகள் ஒரு சனிக்கிழமையாக இன்று இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் இந்த 4 தினங்களும் இன்று இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே எங்களுக்கு இன்று ஒரு புதனாக இருக்க முடியும், அதே போன்று ஒரு வெள்ளியாக இருக்க முடியும், அதே போன்று ஒரு சனிக்கிழமையாக இருக்க முடியும். நாங்கள் என்ன கிழமை என்று சொல்லி முடிவெடுக்க முடியாது. ஒருவேளை பிள்ளைகள் இங்கே பாருங்கோ, இன்று புதன்கிழமையாக இருந்தால் நாளை வியாழக்கிழமையாக இருக்க வேண்டும். ஆகவே பாருங்கள், நாளை வியாழன் இல்லை என்று இங்கே கூறிவிட்டார்கள். ஆகவே இன்று புதன்கிழமை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை பிள்ளைகள் இன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நாளை சனிக்கிழமையாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே நாளைக்கு சனிக்கிழமை இல்லை என்று கூறவில்லை. ஆகவே நாளை சனிக்கிழமையாக இருக்க முடியும். அதே போன்று பிள்ளைகள் நேற்று ஒரு வியாழக்கிழமையாக இருக்க வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை என்றால் நேற்று வியாழக்கிழமையாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே பாருங்கள், நேற்று எங்களுக்கு வியாழக்கிழமை இல்லை என்று சொல்ல இல்லை, வெள்ளிக்கிழமையும் இல்லை சனிக்கிழமையும் இல்லை என்று தான் சொல்லியிருக்கு. ஆகவே பிள்ளைகள் இன்று ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கும்போது நாளை சனிக்கிழமையாகவும் இருக்கலாம், நேற்று வியாழக்கிழமையாகவும் இருக்கலாம். அந்த வகையிலேயே பிள்ளைகள் இன்று நிச்சயமாக ஒரு வெள்ளிக்கிழமையாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையிலே 19வது வினாவுக்கு நாங்கள் முதலாவது வினாவை குறித்து கொள்ள வேண்டும். ஏன் சனிக்கிழமை இல்லை என்று சொல்லி பாருங்க பிள்ளைகள். இன்று சனிக்கிழமை என்று சொன்னால் நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் நாளை புதனும் இல்லை வியாழனும் இல்லை என்று தான் சொல்லியிருக்கு, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்க பிள்ளைகள், நேற்று ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்திருக்க வேண்டும் இன்று சனிக்கிழமை என்று சொன்னால். ஆனால் இங்கே முதலே கூறிவிட்டார்கள் நேற்று வெள்ளிக்கிழமை இல்லை என்று கூறிவிட்டார்கள். ஆகவே இன்றைய தினம் சனிக்கிழமையாகவும் இருக்க முடியாது, புதன்கிழமையாகவும் இருக்க முடியாது, நிச்சயமாக ஒரு வெள்ளிக்கிழமையாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையிலே பிள்ளைகள் 19வது வினாவுக்கு முதலாவது விடை வெள்ளிக்கிழமை என்பது மிக பொருத்தமான விடையாக அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு 20வதாக தரப்பட்ட வினாவை அவதானிங்கோ. தரப்பட்ட வட்ட வடிவ உருவில் சிடியின் நீளமானது ஏபியின் நீளத்திலும் முதலாவது விடையாக 2 மடங்காகும், இரண்டாவது விடையாக 2 மடங்கிலும் அதிகமாகும், மூன்றாவது விடையாக 2 மடங்கிலும் குறைவாகும். ஆகவே ஒரு வட்ட அமைப்பிலே பிள்ளைகள் இந்த சிடி என தரப்பட்டிருக்கின்ற இந்த கோடானது அந்த வட்டத்தினுடைய விட்டம் என கூறப்படுகிறது. அதே போன்று பிள்ளைகள் இங்கே ஏபி என தரப்பட்ட இந்த கோடானது அந்த வட்டத்தினுடைய ஆரையாக காணப்படும். நீங்கள் ஒரு நிபந்தனையை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வட்டத்தினுடைய ஆரையின் 2 மடங்கு விட்டமாக காணப்படும். அந்த வகையிலே பிள்ளைகள் இங்கே உங்களுக்கு கேட்கப்பட்ட வினாவின் அடிப்படையிலே தரப்பட்ட வட்ட வடிவில் சிடியின் நீளமானது ஏபியின் நீளத்திலும், ஆகவே உங்களுக்கு தெரியும் நிபந்தனை, அந்த அடிப்படையிலே 2 மடங்காகும் என்பதுதான் இங்கே மிக பொருத்தமான விடையாக அமைந்திருக்கும். ஆகவே 20வது வினாவிற்கு முதலாவது விடை 2 மடங்காகும் என்பது மிக பொருத்தமான விடையாக அமைந்து கொள்ளும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 21வது வினாவை அவதானியுங்கள். 2 இயந்திரங்கள் 2 நாட்களில் 4 பொறிகளை உற்பத்தி செய்யும். 6 இயந்திரங்கள் 4 நாட்களில் எத்தனை பொறிகளை உற்பத்தி செய்யும் என்று உங்களுக்கு இந்த வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், இது மனித நாட்கள் தொடர்பான ஒரு வினா. உங்களுக்கு இந்த வினாவானது ஒரு இலகுவான முறையிலே வினாவப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதற்கு இலகுவாக விடையளித்துக் கொள்ளலாம். பாருங்கள், 2 இயந்திரங்கள் 2 நாட்களாம். ஆகவே பிள்ளைகள், 2 இயந்திரங்கள் இணைந்து 2 நாட்களில் எங்களுக்கு 4
பொறிகளை உற்பத்தி செய்கின்றது. எங்களுக்கு 4 பொறிகளை உற்பத்தி செய்கின்றது. ஆகவே நாங்கள் இயந்திரத்தினையும் நாட்களையும் பெருக்கும்போது எங்களுக்கு உற்பத்தி செய்த பொறிகளினுடைய எண்ணிக்கை வரும். அதே போன்று பிள்ளைகள் உங்களுக்கு வினாவப்பட்டிருக்கின்றது 6 இயந்திரங்கள். ஆகவே நாங்கள் இங்கே 6 இயந்திரங்கள், 2 இயந்திரங்களுக்கு பதிலாக 6 இயந்திரங்கள் 4 நாட்களில். ஆகவே எங்களுக்கு இங்கே முதல் தரப்பட்டது 2 நாட்களில். இப்போது அந்த இயந்திரமானது 4 நாட்கள் வேலை செய்ய போகின்றது 6 இயந்திரமாக. ஆகவே இவ்வாறு வேலை செய்யும் போது எங்களுக்கு எத்தனை பொறிகளை உற்பத்தி செய்ய முடியும் என்று சொன்னால் 6ஐயும் 4ஐயும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே 6 4 24. ஆகவே நாங்கள் 6 இயந்திரங்கள் 4 நாட்களில் எங்களுக்கு 24 பொறிகளை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வினாவுக்குரிய விடையாக நாங்கள் 24 என்ற முதலாவது விடையினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். 22வது வினா, 787 என்ற எண்ணானது அட்டென்ற குறியீட்டினை ஒரு தடவையும் ஹேஸ் என்ற குறியீட்டினை 2 தடவையும் பயன்படுத்தி எழுதப்பட்டிருந்தது. 787உடன் 100ஐ கூட்டும் போது கிடைக்கும் எண்ணை காட்டும் விடையாது. இதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற 22வது வினா. ஆகவே பிள்ளைகள் எங்களுக்கு இங்கே முதலாவது கூறியிருக்கிறார்கள் 787 என்ற இலக்கம் சில குறியீடுகளினால் அமைக்கப்பட்டிருக்கின்றதாம். அங்கே இந்த அட் என்ற குறியீடு ஒரு தடவை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதும், அதே போன்று ஹேஸ் என்ற குறியீடு 2 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்ற இங்கே இலக்கத்தை நீங்கள் அவதானித்தீர்கள் என்று சொன்னால் 7 என்ற இலக்கம் 2 தடவை வந்திருக்கின்றது, அதே போன்று 8 என்ற இலக்கம் ஒரு தடவை வந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் மேலே வினாவில் கூறியதற்கு அமைவாக இங்கே ஹேஸ் என்ற குறியீடானது இந்த 8 என்ற இலக்கத்துக்குத்தான் அவர்கள் போட்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அட் என்ற இலக்கம் ஒரு முறை தான் பயன்படுத்தி இருக்கிறார்களாம். ஆகவே எங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு இலக்கம் 8 என்ற இலக்கம் மட்டும்தான் காணப்படுகிறது. அதே போன்று ஹேஸ் என்ற குறியீடு 2 முறை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே ஒரே இலக்கம் இங்கே 7 என்ற இலக்கம் 2 தடவை வந்திருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த 7 என்ற இலக்கத்துக்குத்தான் அவர்கள் ஹேஸ் என்ற குறியீட்டினை பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவே ஹேஸ் என்ற குறியீடு 7 என்ற இலக்கத்துக்கும் மற்ற 7 என்ற இலக்கத்துக்கு அதே ஹேஸ் என்ற குறியீட்டினை பயன்படுத்தி இருப்பார்கள். இந்த அடிப்படையிலே பிள்ளைகள் எங்களுக்கு இங்கே 787 என்ற இலக்கத்தினுடைய குறியீட்டினை கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் எங்களுக்கு அங்கே வினாவிலே கேட்கப்பட்டிருக்கின்றது 787 என்ற இலக்கத்தோடு 100ஐ கூட்டினால் வரும் இலக்கத்துக்கான குறியீடு தான் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் 787 என்ற இலக்கத்தோடு 100ஐ கூட்டும் போது எங்களுக்கு 887 என்ற இலக்கம் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 8 என்ற இலக்கத்துக்கு அட் என்ற குறியீடு. ஆகவே இங்கு 2 தடவை 8 என்ற இலக்கம் வந்திருக்கின்றது. ஆகவே 2 தடவை இந்த அட் என்ற குறியீடிட வேண்டும். அதே போன்று எங்களுக்கு 7 என்ற இலக்கம் ஒரு தடவை இருக்கின்றது. 7க்கு உங்களுக்கு தெரியும் இந்த ஹேஸ் என்ற குறியீடு. ஆகவே நாங்கள் இங்கே அவதானித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு 888 என்ற இலக்கத்துக்கான குறியீடாக இது அமைந்திருக்கும். ஆகவே எங்களுக்கு வினாவிலே இவ்வாறான ஒரு விடை எங்கே அமைந்திருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் 2வது விடையாக அமைந்திருக்கின்றது. ஆகவே 22வது வினாவுக்கு மிக பொருத்தமான விடையாக இந்த 2வது விடையினை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு 23வதாக தரப்பட்ட வினாவை பாருங்கோ. பின்வரும் கோளத்தின் இடைவெளியில் வரும் எண்ணை தெரிவு செய்க. ஆகவே பின்வரும் கோளத்தின் இடைவெளியில் வருகின்ற எண்ணை எங்களுக்கு தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இடத்திலே வர வேண்டிய எண்ணை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே இங்கே என்ன ஒற்றுமையின் கீழ் இங்கே முதலாவதான இந்த கோளத்திலே இந்த 122 என்ற இலக்கம் கிடைத்திருக்கின்றது என்பதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகள் இங்கே பாருங்கள், எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த முதலாவது அமைப்பிலே முதலாவது பெட்டியிலே தரப்பட்டிருக்கின்ற 4ஐயும் 3வதாக தரப்பட்ட பெட்டியில் இருக்கின்ற 3 என்ற இலக்கத்தை முதலாவதாக பெருக்கி இருக்க வேண்டும். ஆகவே பாருங்கள் 4 12. பின்னர் அந்த நடுவிலே காணப்படுகின்ற அந்த பெட்டியில் இருக்கின்ற இலக்கத்தை அடுத்த இலக்கமாக எழுதியிருக்க வேண்டும். அவ்வாறு எழுதும் போது எங்களுக்கு இங்கே 122 என்ற இலக்கம் கிடைத்திருக்கின்றது. அந்த இலக்கம் தான் இங்கே போடப்பட்டிருக்க வேண்டும்.
அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், இதே போன்றதான ஒரு செய்கையை தான் நாங்கள் இரண்டாவதிலுமே மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு பொருந்தும் போது அது பொருத்தமானது என முடிவெடுத்து நாங்கள் மூன்றாவது விடைக்கு அதனை பிரயோகிக்க முடியும். அந்த அடிப்படையிலேயே பிள்ளைகள் நாங்கள் முதலாவதிலே செய்ததை போன்று முதலாவது பட்டியில் இருக்கும் எண்ணையும் மூன்றாவது பட்டியில் இருக்கும் எண்ணையும் பெருக்க வேண்டும். ஆகவே 2 10. அடுத்ததாக நாங்கள் நடுவில் இருக்கின்ற பெட்டியில் இருக்கின்ற இலக்கத்தை மூன்றாவது இலக்கமாக இட வேண்டும். அவ்வாறு இட்டால் 404 என்ற இலக்கம் கிடைத்திருக்கின்றது. இந்த இலக்கம் தான் எங்களுக்கு இங்கே இடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஒழுங்குமுறையானது, இந்த கோல முறையானது ஒரு பொருத்தமானது என நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் முதலாவது அமைப்பிலும் இரண்டாவது அமைப்பிலும் நாங்கள் ஒரே முறையான ஒழுங்குமுறையை தான் பின்பற்றி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் நாங்கள் மூன்றாவது வினாவிலே வினாவப்பட்ட இலக்கத்துக்கான இலக்கத்தினை கண்டுபிடிப்போம். முதலாவது பட்டியல் இருப்பதையும் மூன்றாவது பட்டியல் இருப்பதையும் பெருக்கிக் கொள்வோம். 6 24 இருக்கும். அடுத்ததாக நாங்கள் நடுவிலே இங்கே காணப்படுகின்ற இந்த பெட்டியில் இருக்கின்ற இலக்கத்தை மூன்றாவது இலக்கமாக இட வேண்டும். அவ்வாறு இடும்போது எங்களுக்கு 246 என்ற இலக்கம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த வெற்றிடத்திலே 246 என்ற இலக்கம் பெற வேண்டும். அவ்வாறான ஒரு இலக்கம் இந்த விடையிலே அவதானித்து பாருங்கள், எங்களுக்கு மூன்றாவதாக காணப்படுகின்றது. ஆகவே 23வது வினாவுக்கு மிக பொருத்தமான விடையாக 246 என்ற விடையினை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், 24வது வினாவை அவதானிங்கோ. பின்வரும் கட்டத்தில் ஒரு கோளத்தில் எண்கள் இடப்பட்டுள்ளன. அதற்கு ஏற்ப ஏ கட்டத்திற்கு வரும் எண் யாது என வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு எண்கோளம் சம்பந்தமான ஒரு வினா. ஆகவே நாங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த கோள அமைப்பினை அவதானித்து அதற்கு காணப்படுகின்ற பொது வித்தியாசத்தினை இனங்கண்டு நாங்கள் இதற்கு விடையளிக்க வேண்டும். ஆகவே இங்கே அவதானித்து பாருங்கள், முதலாவது கட்டத்திலே எங்களுக்கு 4 என்ற இலக்கம் தரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 2 கட்டங்கள் விட்டு அடுத்த கட்டத்திலே 32 என்ற இலக்கம் தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அவதானித்து பாருங்கள், அதே போன்று 2 கட்டங்கள் விடப்பட்டு அடுத்த கட்டத்திலே இருக்கும் எண் யாது என்றுதான் எங்களுக்கு வினா. ஆகவே இதிலே ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. 2 கட்டங்கள் விடப்பட்டு தான் இங்கே எண் தந்திருக்கிறார்கள். மீண்டும் அதே 2 கட்டங்கள் விடப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பொது வித்தியாசமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இதற்கு விடையளிப்பது எவ்வாறு என்று பாருங்கள். முதலாவது கட்டத்திலே எங்களுக்கு 4 என தரப்பட்டிருக்கிறது பிள்ளைகள். ஆகவே 4ற்கு அடுத்ததாக எங்களுக்கு 32 என்ற இலக்கம் 2 கட்டங்களை விட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 4னுடைய 8 மடங்கு தான் 32ஆக இருக்கும். அது ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது. ஆகவே 32 என்ற இலக்கம் வந்திருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, இந்த 32னுடைய 8 மடங்கு தான் இந்த ஏ என்ற இலக்கத்தில் உள்ள ஏ என்ற இடத்தில் உள்ள இலக்கமாக அமைய வேண்டும். ஆகவே பாருங்கள், 32 என்ற இலக்கத்தினை நாங்கள் 8 பெருக்கும் போது எங்களுக்கு 256 என்ற விடை வரும். ஆகவே இங்கே பாருங்கள், எங்களுக்கு தரப்பட்ட விடையிலே 256 என்ற விடை இரண்டாவது விடையாக தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே பிள்ளைகள், இந்த 24வதுக்குரிய விடை இரண்டாவது விடை 256 என்ற விடையினை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள் பிள்ளைகள், இதனை இன்னொரு முறையிலும் நாங்கள் செய்து கொள்ளலாம். அவ்வாறு செய்து காட்டுகிறேன். முதலாவதாக எங்களுக்கு 4 என இலக்கம் விடப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், 4னுடைய 2 மடங்கு 4னுடைய 2 மடங்கு எங்களுக்கு 8ஆக இருக்கும். அதே போன்று பாருங்கள் பிள்ளைகள், 8னுடைய 2 மடங்கு 8னுடைய 2 மடங்கு எங்களுக்கு 8 16ஆக இருக்கும். அதே போன்று பிள்ளைகள், 16னுடைய 2 மடங்கு இங்கே 32 தந்திருக்கிறார்கள். அடுத்தது பிள்ளைகள், 32னுடைய 2 மடங்கு எங்களுக்கு இங்கே 64ஆக வரும். அதே போன்று பிள்ளைகள், 64னுடைய 2 மடங்கு எங்களுக்கு 128ஆக இருக்கும். அடுத்ததாக பிள்ளைகள், ஏ என்ற இடத்திலே பாருங்கள், 128னுடைய 2 மடங்கு 256ஆக இருக்கும். ஆகவே இந்த முறையிலும் நீங்கள் இதற்கு விடையை அளித்துக் கொள்ள முடியும். இவ்வாறு செய்தாலும் உங்களுக்கு 256 என்ற விடைதான் கிடைக்கின்றது. ஆகவே 24வதுக்குரிய மிக பொருத்தமான விடையாக நாங்கள் 256 என்ற இரண்டாவது விடையினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு 25வதாக தரப்பட்ட வினா, உருவில் காட்டியவாறு உரோம இலக்கங்களை பயன்படுத்தி நெய்யரியை பூரணப்படுத்தும் போது 4வது நிரையில் உரோம இலக்கம்
ஒன்று இடப்பட்ட தடவைகள் எத்தனை? இதுதான் உங்களுக்கு இங்கே கேட்கப்பட்ட வினா. ஆகவே இந்த நிறையினை நீங்கள் அவதானித்தீர்கள் என்று சொன்னால் இங்கே முதலாவது நிறையிலே 1 தொடக்கம் 4 வரை இடப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது நிறையிலே 1உடன் முடிவடைந்திருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும் 5, 5க்கு பிறகு 6, 7, 8, 9, 10, 11, 12. அடுத்ததாக உங்களுக்கு வினா கேட்கப்பட்ட இந்த நான்காவது நிறையிலே முதலாவதாக 13 என்ற இலக்கம் பெற வேண்டும். ஆகவே உருவம இலக்கத்தில் 13 எழுதி கொள்ளுங்கள். இதுதான் 13 என்ற இலக்கம். அடுத்ததாக இரண்டாவது நிறையிலே பிள்ளைகள் 14 என்ற இலக்கத்தினை நாங்கள் எழுத வேண்டும். ஆகவே 14 என்ற இலக்கத்தினை எழுதி கொள்வோம். அடுத்ததாக பிள்ளைகள் அடுத்த நிறையிலே நாங்கள் 15 என்ற இலக்கத்தினை எழுதி கொள்வோம். அடுத்ததாக பிள்ளைகள் இறுதி நிறையிலே 16 என்ற இலக்கத்தினை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுக்கு வினாவிலே கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த 1 என்ற இலக்கம் உருவமெண்களிலே 1 எழுதப்பட்ட தடவைகள் எத்தனை என வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே பாருங்கள், முதலாவதிலே 3, இரண்டாவதிலே 1 4, அடுத்து 5. ஆகவே எங்களுக்கு இங்கே 5 தடவைகள் தான் உருவம இலக்கம் 1 எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 25வது வினாவிலே பாருங்கள் 5 என்ற விடை இரண்டாவதாக காணப்படுகிறது. ஆகவே இவ்வினாவுக்குரிய மிக பொருத்தமான விடையாக இரண்டாவது விடையினை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், இன்றைய காணொளியானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். இன்றைக்கு செய்த இந்த வினாக்கள் தொடர்பிலே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் காணப்பட்டால் கருத்து பகுதியிலே தெரிவியுங்கள். அடுத்த காணொளி மூலமாக உங்களுக்கு அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்கின்றேன். தொடர்ந்து பிள்ளைகள் 25 தொடக்கம் 26 தொடக்கம் 40 வரையான வினாக்களை நாங்கள் அடுத்த காணொளியினூடாக பார்ப்போம். நன்றி.